அனைவருக்கும் வணக்கம். 10/5/2026 முதல் 16/5/2026 வரை இந்த வாரத்துக்குண்டான ராசி பலன். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அதீத ஆற்றல் கொடுப்பார். உங்க ராசியில 7ஆம் அதிபதி செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் முதல் பகுதியிலே அமர்ந்திருப்பதால் சந்திர பகவான் புதிய புதிய யுக்திகள் கையாளக்கூடிய தன்மை, உறவினர்கள் வீட்டுக்கு சென்று வரக்கூடிய காலம், அதனால உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி உருவாகும். நம்ம இந்த ஊர்ல இல்லை, வெளியூர் போயிட்டோம், பயணம் மேற்கொண்டோம், ஆனா அந்த நேரத்தில் ஒரு புதிய பொறுப்புகள் வருதுங்கிறது ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும். நல்ல ஒரு செலிப்ரேஷனோட சேர்ந்தோம், நல்ல ஒரு செலிப்ரேஷனோட நம்ம குடும்பத்தோட உறுப்பினரோட நம்ம ஒரு ஊருக்கு வந்தா ஆபீஸ்ல இந்த நேரத்தில் நம்ம அழைக்கிறாங்க, கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு அந்த பயணத்தை நம்ம தடை செய்து கொண்டு நம்ம உடனே திரும்பி வரக்கூடிய காலம். அதனால வந்த உடனே உங்களுக்கு ஒரு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பொறுப்பு கொடுக்கக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன், இந்த பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலம். ஆகவே இரண்டுக்கும் நடுவில் நம்ம மாட்டிக்கக்கூடிய தன்மை. எதனால கூப்பிட்டான்னு நம்மளுக்கு தெரியாது, ஊர் விட்டு வந்துடுவோம், போன இடத்துல இருந்து திரும்பி வந்தாச்சு, வந்த உடனே இந்த பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இன்று முதல் நீங்க இது பொறுப்பாக கவனித்துக் கொள்ளணும் அப்படிங்கிறது கைமேல் பலன் கொடுக்க சொல்லுவோம். இந்த கைமேல சேரும் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தால் 9ஆம் அதிபதி செல்லக்கூடிய கிரகம் புத பகவான் மகர ராசிக்கு 9 குரு இருந்தால் நல்லது செய்யும். ஆனா மகர ராசிக்கு 9ஆம் அதிபதி புத பகவான் 5ஆம் இடத்துல சுக்கரனோட சேர்ந்து இருப்பது பல விதத்துல உங்களுக்கு அதிக ஆற்றல் தரக்கூடிய தன்மை, அதனால பொறுப்புகள் சேரக்கூடிய தன்மை அதனால கிடைக்குது. உழைப்புக்கு ஏற்றபடி ஊதியம் கிடைக்கக்கூடிய தன்மையை கொடுக்குது. தனி உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய காலம், செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலம். நீங்க செல்லும் போது நேற்று வரை இவருடைய நிலை வேற, இந்த முதல் இவருடைய நிலை மாறி போச்சு அப்படின்னு சக ஊழியர்களே உங்களை பாராட்டு தெரிவிப்பாங்க. அதனால ஒரு நல்ல மதிப்பு, ஒரு உற்சாகம் கிடைக்கும். உங்களுக்கு உற்சாகமாக இருந்து செயல்படக்கூடிய காலம். உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் புதன் உற்சாகத்தை கொடுத்து கொண்டே இருப்பாங்க. அதனால உங்களுக்கு பணியிடத்தில் சலசலப்பு இன்றி வளர்ச்சி நோக்கி செல்லக்கூடிய தன்மை. நீங்க ஒரு புதிய தொழில் அதிபராக இருந்தாலும் கூடுதலாக கவனம் செலுத்தி உங்க தொழிலை மேம்படுத்திக் கொள்ளணும். அதனால உங்களுக்கு பல விதத்துல உங்களுக்கு நன்மை நடக்கும். இந்த கம்பெனியை நான் வைத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் அந்த வளர்ச்சிக்கு நோக்கி செல்லக்கூடிய தன்மை கொடுக்கும். அதனால நிலப்புலங்கள் அமைக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் பிற்காலத்துல. இருப்பினும் சற்று கவனமாகவும் ஜாக்கிரதையாக இருந்து செயலாற்ற வேண்டும். இந்த மகர ராசியில சந்திர பகவான் இருப்பதால் கூடுதலாக கவனம் செலுத்தணும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல ராகு இருப்பதால் திடீர் பண வரவு சேரும். அதே நேரத்தில் தேவையில்லாத செலவு அடையும். அதுதான் தேவையில்லாத செலவு. பயணம் மேற்கொண்டோம், ரிட்டர்ன் ஆயிட்டோம், தேவையில்லாத செலவு தானே. போனது ஒரு வாரத்துக்கு, ஆனால் ரிட்டர்ன் வந்தது 2 நாள்ல. அததான் நிறைய செலவு கொடுக்கும். ஆனால் புதிய முதலீடு செய்யும் போது சற்று கவனமாக இருக்கணும். ஆனால் தேடி வந்த தொழில் விடாமல் பிடித்து கொள்ளணும். நீங்க ஒரு புதிய தொழில் கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கும் போது அதுக்குண்டான முயற்சி, தொழில் சார்ந்த படிப்புல கவனம் செலுத்தணும். தொழில் சார்ந்த படிப்புக்கு செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல படிப்புல கவனம் செலுத்தணும். குடும்ப மேன்மை அடைவதனால கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனைகள் களையக்கூடிய தன்மை, குடும்பத்தின் உண்டான வளர்ச்சிக்கு நகை ஆடை ஆபரணங்கள் அனைத்தும் வாங்கி கொள்ளக்கூடிய யோகமே கொடுக்கும். அதனால மற்ற மகிழ்ச்சி அடையக்கூடிய காலம். அதனால பேச்சாற்றல் சற்று நிதானமாக வைத்துக் கொள்ளணும். எந்த பொறுப்பு இருந்தாலும் யாருக்கும் மனதில் புண்படாத அளவு நீங்க நடந்து கொண்டாலே பிற்கால யோகம் உங்களுக்கு ரொம்ப 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 அருமையாக இருக்கும். அவசரப்பட்ட யாருக்கிட்டையும் பேசாமல் இருக்கணும். அந்த அவசரப்பட்டு பேசக்கூடிய குணம் உங்களுக்கு உண்டு. டக்குன்னு எதுன்னு ஒரு வார்த்தை சொல்லி விடுவீங்க,
அதனால பல விதத்துல நீங்க வந்து ஆளாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். எதிரிகளாகவே உங்களுக்கு கருதுவார்கள். அந்த எதிரி தன்மையிலிருந்து நீங்க மாறணும். ஆகவே இந்த மகிழ்ச்சியான மனமாற்றம் உங்களுக்கு வந்தடையணும். அதனால ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன், 4ஆம் இடம் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாயினால ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். காரசாரமான உணவு உட்கொள்ளாமல் இருப்பதே சிறந்தது. அதாவது வயிற்று உபாத்தை இல்லாமல் பார்த்துக் கொள்ளணும். கரும்பு சாப்பிடுங்க. இந்த ஜூஸ் ஐட்டம் அதிகமாக சாப்பிடும் போது உங்களுக்கு உண்டான தன்மை மாறி போகும் உடல்நிலை. ஆகவே பல விதத்துல உங்களுக்கு இருந்தாலும் பிரச்சனை நீங்க வெளியில காட்டிக்க மாட்டீங்க. மொத்தத்துல எனக்கு எல்லாமே தெரியும், நான் பார்த்து கொள்ளுகிறேன் அப்படிங்கிறது நீங்க வந்து எந்த வரக்கூடிய காலம். மாணவ மாணவிகள் கல்வியில கவனம் செலுத்தணும். கல்வியில கவனம் செலுத்தும் போது நல்ல ஒரு படிப்புல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு தேவையான படிப்பு நீங்க படித்துக் கொள்வீங்க. நல்ல கல்வித்துறையில நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும். தினசரி விநாயகர் வழிபாடு செய்யுங்க. இந்த வாரம் முழுவதும் தடைகள் அனைத்து நிவர்த்தி பெற்று தொழிலும் சரி, படிப்பு விஷயத்திலும் சரி, குடும்ப விஷயத்திலும் சரி, அனைத்து கோரிக்கை உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அந்த இறைவனுடைய விநாயகர் பெருமானுடைய சமர்ப்பணம் பண்ணிட்டு ஒரு முக்கியமான வேலைக்காண்டி போறோம், ஒரு பயணமே மேற்கொள்கிறோம், ஒரு வேலைக்காண்டி முக்கியமான வேலைக்கு விஷயமா நம்ம போறோம், நான் ஒரு படிப்புக்காண்டி ஒரு எக்ஸாமுக்காண்டி போறேன்னா பிள்ளையரை வணங்கிட்டு ஒரு தேங்காய் சூறம் விட்டுட்டு செல்லும் போது அந்த வழித்துணையாக இருந்து அந்த கணபதி உங்களுக்கு காத்து வருவார். அதனால சனிக்கிழமை தோறும் ஏழை எளியவர்களுக்கு தானமாக ஏதேனும் கொடுத்து வரும்போது இன்னும் உங்களுக்கு அதிகமான ஆற்றல் கிடைக்கும். பல விதத்துல இருக்கக்கூடிய சாபங்கள் நிவர்த்தியாகும். உங்க ராசிக்கு 4ஆம் அதிபதி, உங்க ராசிக்கு 9ஆம் அதிபதி உங்களுக்கு சாதகமாக இல்லாத தனஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் 3ஆம் இடத்துல இருப்பது. ஆகவே 4ஆம் அதிபதி 4லையும் 9ஆம் அதிபதி சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல இருக்கிற தாய் தப்பன்கிட்ட நல்ல ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும். பெரியவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அதை வாங்கி கொண்டாலே உங்கள் வாழ்க்கை பல விதத்துல மேன்மை அடையும். எந்த கிரகமாக இருந்தாலும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கினா அது விலக்கி நிற்கும் சொல்லி விடை தெரிகிறேன். நன்றி, வணக்கம்.